ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் இன் கேரளா. நம்ம இன்றைக்கி ஏத்தரோட பெல்ட் நாய்ஸ் எப்படி குறைக்கிறது, அதே மாதிரி இந்த பெல்ட்டை எப்படி க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அலங்கி, ஸ்க்ரூ, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, இது ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு செயின் க்ளீனர், இதுவும் ஆன்லைன்லேயே கிடைக்கும். மற்றபடி இந்த மெக்கானிக் ஷாப்லேயும் கிடைக்கும். அப்புறம் மெயினான விஷயம் இதுதான், சிலிக்கான் ஸ்ப்ரே. இது பொதுவாக ஜிம்மில் இந்த த்ரெட்மில்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வண்டியில் சென்டர் ஸ்டாண்ட் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு பேடக் ஸ்டாண்டு தேவைப்படும். இது நீங்கள் எந்த ஆன்லைன் வெப்சைட்லேயும் வாங்க முடியாது, பிகாஸ் இது நாங்களே சொந்தமாக செஞ்சதுனால இது வெளியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள்கிட்ட இருந்த பிட்டு ஸ்டீலெல்லாம் வச்சு நாங்கள் இது செஞ்சோம். ஃபஸ்ட்டு வண்டி இந்த மாதிரி பேடக் ஸ்டாண்டில் ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஏத்தரை பற்றி நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கமெண்ட்டு, லைக் இதெல்லாம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு கீழே இருக்கிற இந்த ஒரு கேப்பை ரிமூவ் பண்ணிக்கிறணும். அதுக்கு நம்ம அலிங் ஸ்க்ரூ யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கீழே உள்ள கேப்பை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே உள்ள இந்த மாதிரி மட்கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். இது ஆக்சுவலி மட்கார்டு கிடையாது, ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் தான். அதையும் இதே மாதிரி ரிமூவ் பண்ணணும். நான் ரிமூவ் பண்ணுற கேப்பில் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெல்ட் க்ளீனர் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்லோவாக ஜென்டிலாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செயின் க்ளீனரை வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த செயின் க்ளீனர் நம்ம அடிக்கிறப்பே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ரஸ்ட்டு, அப்புறம் அந்த மாதிரி சகதி எல்லாமே கீழே வந்துடும். லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேப்பு ரிலீஸ் பண்ண கேப்லேயே நம்ம இதை கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா கேப் போட்டதுக்கப்புறம் இந்த ஷாக் அப்சர் கிட்ட இருக்க அழுக்கெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ கேப்பு ரிலீஸ் பண்ணதோடையே கம்ப்ளீட்டாக ஒரு தடவை லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வண்டி எவ்வளோ நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்குன்னு. Next
நெக்ஸ்ட்டு சிலிக்கான் ஸ்ப்ரே. இந்த சிலிக்கான் ஸ்ப்ரே ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஓரளவு லைட்டாக எல்லா பெல்ட்டில் எல்லா சைடும் பண்ணுற மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign. அதே மாதிரி உள்ளேயும் ஒரு சின்ன ஒரு பெல்ட் இருக்கும், அதுக்கும் லைட்டாக அடிச்சிருங்க. நம்ம இந்த ஸ்ப்ரே அடிக்கிறப்பே இந்த நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஓரளவு என்னமோ பெல்ட் நாய்ஸு கம்மியாகிடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏத்தரை பற்றி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ். Hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my day when I'm playing sold out shows for 1,000 faces. Hey, give me that crown, get in my way and to be put down. It ain't your place, no, this my town. If I want that shit, then I'll get it right now.